ஈரோடு மாவட்டத்தில் சேலத்தை சேர்ந்த ரவுடி ஜான் மனைவி கண் முன்னே வெட்டி கொலை. தப்பி ஓடிய 3 பேரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்து கைது. ஈரோட்டில் சாலையில் ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட பதைபதி பூட்டும் காட்சிகள் வெளியீடு. மனைவி அலற துடிதுடிக்க வெட்டி கொன்ற 4 பேர் கொண்ட கும்பல். நெல்லையில் முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் சஸ்பெண்ட். காவல் ஆணையர் சந்தோஷ் ஹதிமானி உத்தரவு. நிலப்பிரச்சனை காரணமாகவே ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொல்லப்பட்டதாக முதலமைச்சர் விளக்கம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் திமுக அரசு கடுமையாக இருக்கும் என கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில். நெல்லையில் கடந்த 5 ஆண்டுகளில் 275 பேர் கொடூரமாக வெட்டி கொலை. 60 சிறார்கள் உட்பட 1105 பேர் கைது செய்யப்பட்டதாக ஆர்டிஐயில் அதிர்ச்சி தகவல். மதுரை கூடல் நகர் பகுதியில் பாஜக நிர்வாகி மர்மமான முறையில் உயிரிழப்பு. காரிலிருந்து சென்டர் மீட்கப்பட்ட நிலையில் உண்மை தெரியும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் பாஜகவினர் திட்டவட்டம். சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் இயங்கும் தனியார் கல்லூரியில் பேராசிரியருக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு. பேராசிரியரை தாக்கிய கல்லூரி மாணவர்களால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பள்ளி மாணவன் கொடூரமாக வெட்டப்பட்ட விவகாரம். தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணைய இயக்குநர் நேரில் சென்று விசாரணை. மஞ்சள் அட்டை வைத்துள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தெலங்கானாவில் இன்று நடைபெறவிருந்த ரயில்வே லோகோ பைலட் பணிக்கான தேர்வு திடீர் ரத்து. தெலுங்கானாவில் தேர்வு மையங்களை ஒதுக்கி அலைக்கழிப்பதால் தமிழக தேர்வர்கள் அதிர்ச்சி. காசாவின் நிலைமையை இந்தியா உற்று கவனித்து வருகிறது. காசா மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தல். டெல்லி சாலையில் கிரிக்கெட் விளையாடிய நியூசிலாந்து பிரதமர் லக்ஷன். பந்துகளை பறக்கவிட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரல். மாட்டிற்கு 37,500, ஆட்டிற்கு 4,000, கோழிக்கு 100 ரூபாய். நாய் கடித்து உயிரிழக்கும் கால்நடைகளுக்கு நிவாரணம் அறிவித்தார் அமைச்சர் ஐ பெரியசாமி. பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள திமுக கொடி கம்பங்களை தொண்டர்கள் அகற்ற வேண்டும். உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவுறுத்தல். சென்னை அடுத்த அண்ணனூர் ரயில் நிலையம் அருகே ரயிலில் பயணித்த பெண்ணிடம் செல்போன் பறிப்பு. மர்ம நபரை பிடிக்கச் சென்றபோது ஒருவர் தள்ளிவிட்டதில் பெண் பலத்த காயம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் நிபந்தனைகளுடன் விடுதலை. வடகோட்டிகள் 2 தலா 40 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் துறைமுகத்திலிருந்து மீன்கள் திருடியதாக குற்றச்சாட்டு. பெண் ஒருவரை மரத்தில் கட்டி வைத்து தாக்கியதால் பரபரப்பு. ஐபிஎல் தொடரில் சென்னை அணிக்கு எதிராக முதல் போட்டியில் மும்பை அணி கேப்டன் மாற்றம். ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக சூரியகுமார் கேப்டனாக செயல்படுவார் என அறிவிப்பு.